குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க இது. இப்போது இந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ரிப்போர்ட்டில் எஸ்டிடி மட்டும் 20% 30% கிட்ட ஏறிட்டுருக்கோம். நான் அதை பார்த்துட்டு தான் ரொம்ப ஷாக் ஆகிப்போச்சு. என்னையா இது இப்படி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஆடியோ டோட்டலாக நம்மளோட இந்த எஸ்டிடி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை பற்றியும் நம்ம கவர்மெண்ட்டை பற்றியும் இதனால் ரீட்டைல் பார்ட்டிசிபேட் ட்ரேடர்ஸ் எந்த லெவலில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத பற்றியும் தான். ஏன்னா இப்போ ஏறி இருக்க இந்த டேக்ஸ் எஃப்என்டோ ஃபியூச்சர் ஆப்ஷன் டெரிவேட்டிவ்ஸ் இதில் மட்டும்தான் ஏறி இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை. ஸோ அப்போ பெரிய லெவலில் மார்க்கெட்டில் அதிகப்படியாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இடம் எங்கன்னா இந்த எஃப்என்டோ இதில் தான். ஸோ அப்போ இதில் யார் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா ரீட்டைலர்ஸ் தான் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போது இப்போ இந்த ஏத்தனை இந்த டேக்ஸு ரீட்டைலர்ஸை எப்படியெல்லாம் பாதிக்கும், ரீட்டைலர்ஸை பாதித்தா இது எந்த மாதிரி பிரச்சனையும் மார்க்கெட்டில் கொண்டு வரும். அப்போ மார்க்கெட்டோட இந்த வருங்கால நிலைப்புத்தன்மை மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குமா, அப்போ மார்க்கெட் வேற ஒருத்தரோட கையில் போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு தோணுது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு தோன்றதை நான் அப்படியே உங்ககிட்ட இந்த ஆடியோவில் சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கலாம், இல்லை இப்படி தான் நடக்க போதா அப்படின்ற மாதிரி உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நேரடியாக இந்த எஸ்டிடி நேரடியாக டேக்ஸை இப்போ கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. அது ரிஃப்ளெக்டாக ஆகிடுச்சு இந்த ரிப்போர்ட்டில், இந்த போன ட்ரேடிங்கில். அப்போ இது ட்ரேடர்ஸோட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும், இந்தியன் மார்க்கெட்டை இது எப்படி இன்னும் பெரிய லெவலில் பிரச்சனைக்கு கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டால், அதை பற்றி எஸ்டிடின்றது என்னது, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு. இது அடிக்கடி நம்ம கவர்மெண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ஒவ்வொரு மனுஷனும் குறிப்பாக சின்னதாக அதாவது ரீட்டைலர்ஸ் அவங்க அதிகப்படியாக செலவு ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். இது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எஃப்ஐஸ் இவங்களுக்குலாம் இது பாதிப்பாக இருக்குமான்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க ட்ரேடிங் பண்ணுறது பெரிய அமௌண்ட்டு, லாங் டியூரேஷன். ஆனால் டெய்லியும் இன்ட்ராடே பண்ணக்கூடிய சின்ன இன்வெஸ்டர்ஸ் நேரடியாக பெரிய லெவலில் நஷ்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முதல்ல இந்த எஸ்டிடி அதிகரித்தா மார்க்கெட்டில் கண்டிப்பாக இந்த லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய லெவலில் குறைய ஆரம்பிக்கும். அப்போது இந்த ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பண்ணுறவங்க சடனாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் நீங்களே நினைக்கலாம், லாபம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வரி கட்டணும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்துடும். நீ இன்றைக்கி ட்ரேடிங் வந்துட்டப்பா, நீ லாபம் எடுக்கிறிய நஷ்டம் எடுக்கிறிய அதெல்லாம் மேட்ரு கிடையாது, நீ இவ்வளோ வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே நமக்கு நின்றுடும். அப்போ இதனால் நமக்கு ரிஸ்கா ரிவார்டா அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையிலே ட்ரேட் பண்ணும் போது நம்மளால் பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ இந்த எஸ்டிடி உயர்வு மார்க்கெட்டை சுறுசுறுப்பாக கொண்டு போகும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இதே மாதிரி எஸ்டிடியை உயர்த்திக்கிட்டே போனால் மார்க்கெட் வெகு சீக்கிரத்தில் அதோட சுறுசுறுப்பு தன்மையை இழந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரீட்டைலின் மீது ஏன் இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை மேலே கொண்டு திணிக்கிறாங்கன்னே ஒன்றும் புரியல. அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரேட் பண்ணுறோம், அதில் ப்ராஃபிட் வந்தால் அதில் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், எஸ்டிடி கட்டுறோம், அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறோம், இது மாதிரி எல்லா சார்ஜும் கட்டுறோம். இது எல்லாம் சேர்ந்தே நமக்கு ஆல்ரெடி இந்த ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பெரிய சுமை, நம்ம முதுகில் மிகப்பெரிய பாரத்தை இந்த கவர்மெண்ட் சுமந்துக்கிட்டே வைக்குது. இதில் இன்னும் எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ஒரு ரீட்டைலர் ட்ரேடர் எவ்வளோ தான் தாங்குவான் இன்னும். நீங்களே சொல்கிறீங்க செபி ரிப்போர்ட்டில் 90% எல்லாம் தோக்குறாங்கன்னு. அப்போ 90% தோக்குறவன் தெரிஞ்சும் நீங்கள் எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த 10% அவன் ப்ராஃபிட்டை அதை ரியலைஸ் பண்ணுவானா, இல்லை உங்களுக்கு டேக்ஸ் கட்டுவானா? அப்போது நீங்கள் ட்ரேடிங் உள்ளே வந்தாவே ரீட்டைலர்ஸ் நீங்கள் ரெடி ஆகிடணும் டேக்ஸ் கட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி தானே இந்த கவர்மெண்ட் இப்போ கொண்டு போகுது இந்த மார்க்கெட்டை, இந்த ட்ரேடிங்கை. அப்போது ஒவ்வொரு ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நான் இன்றைக்கி லாபம் பண்ணேன்னா நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி மாறிடும், நான் நஷ்டம் பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி போயிடும். இதில் என்ன நோக்கம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல.
அப்போது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க? அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க? இதே மாதிரி சார்ஜஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இருக்காது. ஏன்னா அவங்க லாங் கேபிட்டல், பெரிய கேபிட்டல் வச்சுருப்பாங்க, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. ஆனால் அவங்க மார்க்கெட்டில் என்ன மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக மார்க்கெட் ஒன் மேன் ஹேண்டில் போயிடும். கண்டிப்பாக ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஒரு எஃப்ஐயோ அவங்க கையில் மார்க்கெட் போயிடும். ஆல்ரெடியே மார்க்கெட் மேனிப்புலேஷன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எஸ்டிடியை உயர்த்திக்கிட்டே போனால் கண்டிப்பாக ஒரு நாள் மார்க்கெட்டு யாரோட கையிலையும் அது மாட்டிக்கும். அப்போது மார்க்கெட் அப்படின்றது அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற கூடிய அந்த வேர்டு அங்கே இருக்காது. இன்ஈக்குவாலிட்டி தான் இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நான் சொன்னது அப்படி தானே வரும் கடைசியில். அதாவது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட்டே ஒரு மார்க்கெட்டில் இல்லைன்னா எப்படி மார்க்கெட் ஜென்யூனாக நடக்கும்? அப்போ அந்த இன்ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக அது உள்ளே வரும். அவங்க வாங்கினா தான், எஃப்ஐஎஸ் வாங்கினா தான் மார்க்கெட் ஏறும், எஃப்ஐஎஸ் விற்றா தான் மார்க்கெட் இறங்கும். அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு கவர்மெண்ட் நம்மளை கொண்டு போகுதுன்னா மறைமுகமாக கொண்டு போகுது. அவங்களோட ஏம் வந்து ரீட்டைலர்ஸ் ட்ரேடர்ஸ் நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது, நீங்கள் எல்லாம் ஒதுங்கி ஓரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அதுக்கு இதுதான் அர்த்தமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ்டிடியை நீங்கள் உயர்த்திக்கிட்டே போனால் நான் ஒரு இன்றைக்கி ஒரு 1500 லாபம் பண்ணுறப்பா, 1600 நான் டேக்ஸே கட்டணுன்னா அப்புறம் எதுக்கு நான் ட்ரேட் பண்ணணும்? எனக்கு வர்றதே 1500 தான் லாபம், டேக்ஸ் மட்டும் நான் 1600 கட்டணும். அப்போ நான் என் பாக்கெட்லேருந்து 100 எடுத்து போட்டு கட்டுற மாதிரி தானே நீங்கள் கொண்டு போகிறீங்க மார்க்கெட்டை. இதில் என்ன நீங்கள் ரீட்டைலர்ஸை காப்பாற்றுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இது லாபம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நஷ்டம் வந்துச்சுப்பா, எனக்கு 6000 நஷ்டம் வந்துடுச்சு. அப்போ நான் டேக்ஸ் 6000 கட்டுறதும் நான் லாஸ் பண்ணுறதும் இல்லாமல் 2000 நான் டேக்ஸும் கட்டணும். அதை தானே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவை என்னவா இருக்குது? வருமானத்தை உயர்த்தணும், இந்தியன் எக்கனாமியை டெவலப் பண்ணணும். அது எல்லாமே கரெக்டு. அதுக்கு வேறு விதமாக நீங்கள் பிளான் பண்ணலாமே. ஒவ்வொன்றும் ரீட்டைலர்ஸ் தலைமையிலேயே எல்லாத்தையும் டேக்ஸை இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால், இது எனக்கு என்னுடைய மைண்டில் படுறத சொல்கிறேன், உருப்புறத்துக்கான வழியே இல்லை. இது லாங் டேர்ம், இப்போது ஷார்ட் டேர்மில் வேணும்னா இது பெரிய லெவலில் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் கிடைக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் இதோட எஃபெக்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஒரு மார்க்கெட்டில் ரீட்டைலர் பார்ட்டிசிபேட்டே இல்லைன்னா மார்க்கெட்டில் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் இந்த ஷார்ட் டேர்முக்கு வந்து வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் லாங் டேர்மில் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி ஒருத்தனோட கையில் போயிடும். அவன் நினச்சா மார்க்கெட் ஏறும், அவன் நினச்சா இறங்கும். இன்ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு மார்க்கெட் போயிடும். அப்போது இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி தான். இந்த கவர்மெண்ட்டு ரீட்டைலரை காப்பாற்ற நினைக்குதா, அழிக்க நினைக்குதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது என்னுடைய ஒரு கேள்வி தான். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் ஒரு ரீட்டைலர், நான் வந்து ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு 2000 ப்ராஃபிட் பண்ணுறேன்னா அதை பண்ணுறதுக்கே நான் முட்டி மோதிக்கிட்டு அந்த ப்ராஃபிட் பண்ணுறேன். நீங்கள் அசால்ட்டாக அதில் 1800 நீங்களே எடுத்துக்கிட்டால் இந்த 200 நான் டெய்லியும் 6 மணி நேரம் ட்ரேட் பண்ணணும். அந்த கொஸ்டின் அங்கே வருது இல்லை? அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இந்த பாலிசியை வந்து கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு கொண்டு வர பார்க்குது எல்லாத்துலேயும். இது வந்து ரியலாக கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. நீங்கள் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு புரியுது, டேக்ஸ் கலெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், கவர்மெண்ட்டு நம்மளோட நாட்டோட ரெவன்யூ பெரிய லெவலில் கொண்டு போகணும், எல்லாமே நல்லா புரியுது. உங்கள் நோக்கம் எல்லாம் எனக்கு கரெக்டாக புரியுது. அதை ஏன் இந்த மாதிரி ரீட்டைல்ஸ் தலையில் வந்து போட்டு அமுக்குறீங்க, ப்ரெஷ் பண்ணுறீங்க, கரும்பு சாறு மாதிரி புளியிறீங்க? எவ்வளோ தான் ரீட்டைலர்ஸ் நீங்கள் புழிய முடியும்? கரும்பே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம். ஒரு ஹெல்த்தி மார்க்கெட்னால் நமக்கு என்ன தேவை? அதில் அதிகப்படியான பார்ட்டிசிபேட் இருக்கணும், எஃப்ஐஸ் இருக்கணும், ரீட்டைலர்ஸ் இருக்கணும், டிஐஸ் இருக்கணும், மியூச்சுவல் ஃபண்டு, அது இதுன்னு எல்லாமே இருக்கணும். அதுக்கு எப்படி சூழல் இருக்கணும்னா டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு குறைஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு அதிகமாக வரும்.
நீங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, ரிவர்ஸாக இருக்குது. அதிக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க ரீட்டைலர்ஸ் தான். நீங்கள் ரீட்டைலர்ஸையே வந்து ஒடுக்கணும்னு நினச்சா எப்படி இது முடியும்? அப்போ இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு திங்க் பண்ணால், ஃப்யூச்சர் வந்து மார்க்கெட் வந்து சூனியமாக தான் போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. எஃப்என்டோவில் ஈக்விட்டியை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே நான் சொல்லலை, இன்ட்ராடே எஃப்என்டோ மட்டும் தான் நான் அதில் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது நீங்கள் ரியலாகவே மார்க்கெட்டில் ரீட்டைலர்ஸை காப்பாற்றணுன்னா வேறு விதமாக திங்க் பண்ணலாம். ஒரு மார்க்கெட்டோட பேக் போன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா அது ரீட்டைலர்ஸ் தான். அவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப நாள் நீண்ட காலம் தோற்றுக்கிட்டே இருந்தாலும் மார்க்கெட்டில் நீண்ட காலம் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி ஒருத்தன் தோற்று போகிறான், நாளைக்கு புதுசாக இன்னொருத்தன் வரான், 10 பேர் தோற்று போகிறான், 100 பேர் புதுசாக உள்ள வரான். அப்போது இந்த ரீட்டைலர்ஸ் புதுசாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குன்ட்டு நீங்கள் டெய்லியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஸ்டிடியை உயர்த்திக்கிட்டே போனால் இது என்ன ஒரு லாஜிக் இருக்குன்னு ஒன்றும் புரியல. ஷார்ட் டேர்மில் ரெவன்யூ நல்லா கிடைக்கும், அதெல்லாம் நமக்கு நல்லா புரியுது. லாங் டேர்மில் இதே ரெவன்யூ வருமா? இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் ஓரங்கட்டிக்கிட்டே இருந்தால் இது லாங் டேர்மில் உங்களுக்கு எக்கனாமி டெவலப் ஆகுமா ஆகாதா அப்படின்றத தான் நம்ம திங்க் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ரியலாகவே ரீட்டைலரை பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்க நல்லா செய்யணுன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது சலுகை அந்த மாதிரி கொடுக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ணுற ரீட்டைலர்ஸை இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம். டிரான்சாக்ஷனை காஸ்ட்டை குறைக்கலாம். இந்த டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரை ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக கொண்டு போகலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது ரீட்டைலர்ஸ்க்கோ மார்க்கெட்டுக்கோ ரொம்ப நல்லது. இப்படி எஸ்டிடியை உயர்த்திக்கிட்டே போனால் ஒவ்வொரு ரீட்டைலர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னவாக இருக்கும்? நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டு சூனியமாக தான் போகும். மார்க்கெட் வளரணும்னா கண்டிப்பாக ரீட்டைலர்ஸும் வளரணும், அவங்களையும் காப்பாற்றணும். அவங்க மேலேயே எல்லா சுமையும் எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவன் என்றைக்கு உழறானோ ஒரு சில வருடங்கள் கழித்து மார்க்கெட்டும் கீழே விழும். இது வெறும் எஸ்டிடி அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. இது ரீட்டைலர்ஸோட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு போராட்டம். ஓகேங்களா? நேராக சொல்லணுன்னா எஸ்டிடியை உயர்த்தினா ரீட்டைலர்ஸ் வந்து மார்க்கெட்லேருந்து கண்டிப்பாக வெளியே போய்கிட்டே இருப்பான். ரீட்டைல்ஸ் மார்க்கெட் விட்டு வெளியே போனான்னா அது கண்டிப்பாக ஒரு மனுஷனோட எஃப்ஐஎஸோ இல்லை இன்ஸ்டியூஷன் கையிலையோ கண்டிப்பாக மாட்டிக்கும். அவன் கையில் மாட்டுச்சுன்னா மார்க்கெட் ஹெல்த்தியாக இருக்காது. மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு மேனிப்புலேஷன் அதிகமாக நடக்கும். அவன் வாங்கினா ஏறும், அவன் விற்றா இறங்கும். இதுதான் நடக்கும் மார்க்கெட்டில். அப்போ என்ன மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணலான்னா இந்த எஸ்டிடியை ரிடியூஸ் பண்ணணும். ஒரு ரியலான ஒரு ரியலைசேஷன் இவ்வளோ தான் காஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். இன்ட்ராடேயில் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு தனியாக ஏதாவது குறைஞ்ச ஒரு எஸ்டிடி ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும். உங்களோட ஏம் வந்து ரீட்டைல் ட்ரேடரை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இந்த எஸ்டிடி ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணுறது காப்பாற்றுற மாதிரி இல்லை, ஒடுக்குற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து ரீட்டைலரை ரிலீஃப் பண்ணணும். ஸ்மால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்குன்னு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கொண்டு வரணும். ஒரு லிமிட் வரைக்கும் இயர்லி டர்ன் ஓவர், ப்ராஃபிட்டபிள், இந்த மாதிரி ஸ்லாபு, இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கன்செக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிபேட் கண்டிப்பாக கொடுக்கலாம். இல்லையா டிரான்சாக்ஷன் காஸ்ட் அந்த கேப்பையாவது கொஞ்சம் குறைக்கலாம். ப்ரோக்கரேஜ், எஸ்டிடி சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து மேக்ஸிமம் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி ஒரு சார்ஜஸை கொண்டு வரலாம். எஃப்ஐஎஸ் ரீட்டைலர்ஸ் இவங்களுக்குள்ள அந்த மாதிரி தொடர்பு படுத்தியே பேசக்கூடாது. எஃப்ஐஎஸ்ன்றவன் பெரிய ஆள், ரீட்டைலர்ஸ்ன்றவன் சின்ன போர்ஷன் தான். நீங்கள் அதுலேயே அவங்கள போட்டு மிதின்னு மிதிக்கிறீங்க. அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி ரெவென்யூ கிடைக்குதே அப்படின்ட்டு நீங்கள் எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் நாளைக்கு இந்த ரெவென்யூ உங்களுக்கு ரீட்டைலர்ஸ் மூலிமா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடைக்காது. ஸோ இது என்னுடைய ஒரு ஆதங்கம்தான். ஓகேங்களா? இதை கவர்மெண்ட்டெல்லாம் கேட்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. சரி, கேட்குற நம்ம ஜனங்களாவது இது மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சா நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். கவர்மெண்ட்டு ஷார்ட் டேர்மில் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த மார்க்கெட்டை
ரீட்டைலர் ட்ரேடரை கவர்மெண்ட்டு ஷார்ட் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி எஸ்டிடியை உயர்த்திக்கிட்டே இருக்குது. இது வந்து காப்பாற்றுற மாதிரியே இல்லை, ஒடுக்குற மாதிரி தான் இருக்குது. ரீட்டைலர் தாங்க மார்க்கெட்டோட முதுகெலும்பு. அவங்கள நீங்கள் காப்பாற்றினா மட்டும்தான் மார்க்கெட் நல்லா வளரும். அவங்க மேலே நீங்கள் லோடு மேலே லோடு ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் முதுகு உடஞ்சி கீழே விழுற மாதிரி மார்க்கெட்டோட நிலைமையும் ஒரு நாள் உடஞ்சி கீழே விழும். ரெவென்யூ வேணும்னு சொல்லி ரீட்டைலர்ஸை போட்டு ஸ்குவாஷ் பண்ணாதீங்க. இது ரியலி ஷார்ட் டேர்ம் திங்கிங் மாதிரி தான் இருக்குது. ஒரு க்ரோத் வேணும்னா கண்டிப்பாக அது லாங் டேர்ம் திங்கிங்காக இருந்தால் மட்டும்தான் முடியும். லாங் டேர்ம் திங்கிங் வேணும்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரீட்டைலர் பார்ட்டிசிபேட்டின் பெரிய லெவலில் வேணும். அப்போ தான் உங்களுக்கு வருமானமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரீட்டைலர் ட்ரேடர்ஸை பனிஷ் பண்ணுற மாதிரியே இருக்குது இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத பார்த்தா. ஸோ ரீட்டைலரை ரொம்ப போட்டு ஸ்குவாஷ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் வேறு எதையாவது அவங்கள டெவலப் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம ஃபீல் பண்ணலன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் நம்ம கையிலேயே இருக்காது, நம்மளும் மார்க்கெட்டில் இருக்க மாட்டோம். நம்ம மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் அப்படின்றது ஃபாரின் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.